1ஆம் தேதியிலேருந்து தொடங்க போகிறோம். அதனால இருக்கிற எல்லா மாணவர்களும் நீங்கள் உங்களை இணைச்சிக்கணும். சர்வீஸாகவும் சரி, அதே மாதிரி இது நடக்கிறதுக்கு உங்களால் ஒரு நல்ல செயலாகவும் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து பண்ணணும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு இடத்துலேருந்து உணவு சாப்பிட்றத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அந்த பாவம் சாபத்தோடைய விமோச்சனமாக உணவு கொடுக்கப்படும். அப்போ ஒரு உணவுல ஒருத்தருடைய சாபத்தை எடுக்கலாம், ஒருத்தருடைய ஒரு உணவுல அவருடைய கரும வினையை எடுத்துடலாம். அப்ப நான் பல பேருக்கு தியானத்துக்குள்ளிருந்து தீட்சையா கொடுக்க முடியாததான் சில உணவாகவோ சில மறைப்பொருளா சூட்சமத்துல சில அலைவரிசையா அவங்களுக்கு அமுச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்னுடைய உடல் அடைஞ்சிருக்க பருவ மாற்றத்துல உங்களுக்கு நேரடியா தொட முடியல. அந்த தொடர ஸ்டேஜை நான் கடந்துட்டேன். அதனாலதான் தொட்டு தீட்சை கொடுக்கறத தவிர்க்கிறோம். அப்போ நிறைய கான்வர்சேஷன்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கு காரணம், நம்ம வளர்றோம், நம்ம வாழ்கிறோம், நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிறோம்லாம் கிடையாது. வளர்றோம், வாழ்கிறோம், பெரிய ஆள் ஆகிறோம். எதுலன்னா தியானத்துக்குள்ள, வெளியில புகழுக்குள்ள, அதிகாரத்துக்குள்ள இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அது வளரும்போது, அது பருவ மாற்றம் அடையும் போது அதுக்கான வேலைகளை அது பார்க்குது. அப்போ அதை எப்படி கையாளணுமோ அப்படி தான் கையாள முடியும். அதுக்காக தான் இந்த விஷயம். அப்போ அந்த உணவு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க, பக்தியில் நமக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்க போகிறோம்னு நம்ம அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் நான் சொல்லவே கிடையாது. எந்த மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய கரும வினை பாவத்தை தீர்க்க முடியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ பல கோயில்கள் சுற்றுறது அவனுடைய பாவம்தான். காவி வேட்டி கட்டினவனும் பாவத்தில் தான் இருக்கிறான், வெள்ளை வேட்டி கட்டினவனும் பாவத்தில் தான் இருக்கிறான். பாவம் கொஞ்சம் தீர்ந்தாதாங்க ஞானம்ங்கிறது கொஞ்சம் எட்டி பார்க்கும். இப்போ எங்களுக்குள்ளெல்லாம் ஒரு ஞானி ஒரு அலைவரிசை உள்ள வந்துச்சு, அப்படி எட்டி பார்த்துச்சுன்னா பாவம் நீங்கினதுனால தான் கொஞ்சம் எட்டி பார்த்துச்சு. பாவம் இருந்துச்சுன்னா, சாபம் இருந்துச்சுன்னா அந்த அலைவரிசை எட்டி பார்க்காது. அப்போ என்னை நோக்கி வர்றதோ நான் கொடுக்கறது மாறுறதுன்னா சாபம் தீர்ந்தாதான் அது மாறும். சாபம் தீர்ந்தாதான் வரம் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ சாபத்தோட ஒரு வேலை செய்ய முடியாது. அப்ப இந்த உணவுங்கிறது பல பேருடைய சாபத்துக்கு ஒரு விமோச்சனமாக இது இருக்கணுங்கிறது தான் நம்ம அந்த ஒரு வாரம் முழுக்க நான் ஸ்டாப்பா அதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். அதனால அதுக்கான வேலைகளை எப்பொழுதும் அணைய அடுப்பு மாதிரி காலையிலேருந்து இரவு வரைக்கும் பற்ற வைக்கப்பட்டு இங்கு யார் எந்த பேர் யார் வந்தாலும் எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கே உணவு கொடுக்கப்படும். அதனால இங்கே இருக்கிற அத்தனை மாணவர்களும் நம்மளை யாரெல்லாம் முதல் தடவை பார்த்தாலும் கடைசி தடவை பார்த்தாலும் உன்னுடைய பணியும் இருக்கணும். நீ நேரடியாக ஒரு 10 பேத்துக்கு உன்னால் உணவு அருந்தப்படணும். அதற்கு நீ உன்னுடைய செயல்பாடுகளை 100% இதை ஒரு நல்ல வடிவத்தில் நீங்கள் களத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்.